திருப்பதி கருவறையில தினமும் நடக்கிற ஒரு அதிசயம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த அதிசயம் உங்க கண் முன்னாடியே தான் நடக்குது, ஆனா உங்களுக்கு அது தெரியல. திருப்பதிக்கு எப்பயோ ஒரு தடவை போறோம். அந்த கோயில போய் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரமா நின்று அந்த திருப்பதி பெருமாளை பாக்குறோம். பார்க்கறது 1 செகண்டோ 2 செகண்ட் தான் பாக்குறோம். அதுக்குள்ளே நம்மள வெளில போன்னு சொல்லிட்டுருவாங்க. கடவுள்கிட்ட வேண்ட வேண்டியதை எதுவுமே வேண்டியிருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம பெருமாள் என்ன ஒரு அலங்காரத்தில் இருந்தாரு, பெருமாள் எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கருவறைக்கு வெளியில நடக்கிற ஒரு அதீத சக்தி தான். அந்த திருப்பதி பெருமாள் கருவறையில வேலை செய்யற அந்த பூசாரி அர்ச்சகர் அவங்களாம் எப்பவுமே அங்க கருவறையில இருப்பாங்க, எப்பவுமே பெருமாள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இதே நிலைமை தான். அந்த கருவறை விட்டு வெளில வந்த பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு பெருமாள் எப்படி இருந்தார், என்ன கோலத்துலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாதமா, எல்லாமே மறந்து போயிருமாமா. இதுக்கு காரணம் என்னன்னா, கருட வாசல் இருந்து பெருமாளோட கருவறைக்கு வந்தீங்களா, அந்த இடைப்பட்ட தூரத்துல கோடிக்கணக்கான தேவர்களும் கருடாழ்வார் அப்புறம் முருகன் உட்பட எல்லா கடவுள்களுமே அங்கிருந்து தான் பெருமாளை வணங்குவாங்களாமா. அதீத சக்தி படைத்த அவங்க அந்த இடத்துல இருக்கும்போது அந்த சக்தி அந்த இடத்துல பரவுமா. அதனாலதான் நமக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம எல்லாமே பார்ப்போம், பெருமாளை பார்ப்போம், பெருமாள் என்ன கோலத்துல பார்ப்போம். ஆனா வெளியில வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். நம்ம உள்ள போன காரணமே தெரியல, பெருமாள் மட்டும் பார்த்துட்டு பெருமாள் எப்படி இருந்தா கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லா காரணமும் நமக்கு தெரியும். இதுல என்ன ஒரு அதிசயம், முருக பெருமாளும் அதே இடத்துல இருந்துதான் அந்த பெருமாளை வணங்குவாராமா. அந்த கடவுள்களும் தேவர்களும் அந்த இடத்துக்கு வந்து வணங்குறதுனாலதான் அவங்களோட வருகையின் காரணமாக தான் அந்த இடத்துல அதீத சக்தி இருக்கிறதாவும், அந்த அதீத சக்தி தான் நமக்கு எல்லாத்தையுமே மறக்க முடியும் செய்தாமா.